வணக்கம். சிலோன் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் கடல் தொழில் அமைச்சராக தமிழர் ஒருவரை நியமிப்பது தமிழர்களுக்குள் மோதல்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான். மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிப்பு. வவுனியா பூந்தோட்டம் வீதியில் மோட்டார் சைக்கிளுடன் கார் மோதி தீ விபத்து. யாழ்ப்பாண அரசாங்க அதிபரின் மகன் பயணித்த வாகன விபத்து. அரசாங்க அதிபரின் மனைவி முகநூலில் வெளியிட்டுள்ள தகவல். தலைமன்னார் கடற்பரப்பில் 5 படகுகளோடு 32 இந்திய மீனவர்கள் கைது. 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. இன்று தேசிய பாதுகாப்பிற்கு பதிலாக நாடு பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு தேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய பட்டியலை வழங்கி மீன்பிடித்துறை அமைச்சையும் வழங்கி வில்லங்கத்தையும் கையில் வழங்கி உள்ளது. இது ஒரு வில்லங்கம். தமிழ் அமைச்சர் ஒருவரை இந்த துறைக்கு பொறுப்பாக நியமிப்பதற்கு காரணம் தமிழர்களுக்கு இடையே மோதிக்கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். வடக்கு மாகாணத்தில் எத்தனையோ மீனவர்கள் இருக்கிறார்கள். இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது உங்களுடைய தலையிலே சுமத்தப்பட்டுள்ளது. ஆனால் உங்களுக்கு அரசாங்கம் இதற்கான ஒத்துழைப்பை வழங்குமா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயம். நீங்களும் ஜேபிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய நீண்டகால உறுப்பினர் என்ற அடிப்படையில் நீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அரசியல் செய்யாவிட்டாலும் கூட அரசாங்கத்துக்குள் இருந்து இதற்காக குரல் எழுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றோம். நாங்கள் வெளியிலிருந்து எமது அழுத்தத்தை தருகிறோம். எனக்கு பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியாது இருக்கிறது. தமிழரசு கட்சியினர் இந்த விடயத்தில் கடும் அழுத்தத்தை கொடுக்கிறார்கள். ஆகவே இதனை உடனடியாக நிறுத்துங்கள் என்று நீங்கள் உங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கூறுங்கள். இது நிறுத்த முடியாத ஒரு விடயம் அல்ல. வடமாகாணத்தினுடைய கடல் வளங்களை முழுமையாக அழித்து எதிர்வரும் காலத்தில் மீனவர் என்ற துறையை இல்லாமல் செய்யும் செயற்பாடு இடம்பெற்று வருகிறது. இது உங்களது காலத்தில் மாத்திரமல்ல, கடந்த அரசாங்க காலப்பகுதியிலும் நடைபெற்றுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், நல்லாட்சி காலப்பகுதியில் கௌரவ எம்.ஏ. சுமந்திரன் சட்டவிரோத மீன்பிடிக்கு எதிராக ஒரு தனிநபர் பிரேரணையை கொண்டு வந்து இது சட்டமாக அமுல்படுத்தப்பட்டது. அந்த காலத்தில் எமது வடமாகாணத்தில் இருக்கிற மீனவர்களுக்கு தற்போது இருக்கும் அளவுக்கு பிரச்சனை இருக்கவில்லை. ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிற்பாடு நான் ஏன் இதனை வில்லங்கம் என்று குறிப்பிட்டேன் என்றால், இதற்கு முன்னர் இந்த துறைக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தற்போது பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போறதுக்கு காரணம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் போனமைதான் என்று அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா பூந்தோட்டம் வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளான நிலையில் தீப்பற்றி முழுமையாக எரிந்த சம்பவம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர் பகுதியிலிருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியிலிருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதிய நிலையில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதையடுத்து 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அங்கு குழுமிய மக்களால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அது சாத்தியப்படவில்லை. இந்நிலையில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 காயமுற்ற நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு காரில் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இந்நிலையில் வவுனியா நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதிலும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்து சேதமாகியுள்ளது. விபத்து தொடர்பிலான விசாரணைகளை வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட செயலாளரின் மகன் அரச வாகனத்தில் பயணித்த போது பாரிய விபத்துக்கு உள்ளாகியுள்ளார். இதனை பல சமூக ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்டமையை காண முடிகிறது. இதில் உண்மைக்கு புறம்பாக அரச வாகனம் விபத்துக்குள்ளானது என்றும் போதையில் வாகனத்தை செலுத்தினார் என்றும் செய்திகள் வெளிவந்தன. அந்த செய்திகளுக்கான உண்மை தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பதிவு இடப்படுவதாக தன்னுடைய முகநூலில் அரசாங்க அதிபரின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் இந்து கல்லூரியில் 2023 கணித பிரிவில் கல்வி கற்ற என்னுடைய மகன் பழைய மாணவர்கள் கூட்டம் ஒன்றுக்காக தனது நண்பர்களுடன் சொந்த வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போதே பலாலி வீதியில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டது. இவர் அரசாங்க வாகனத்தில் பயணிக்கவில்லை, நமது தனிப்பட்ட வாகனத்தையே பாவித்தார் என்பதோடு அவர் மது போதையில் வாகனத்தை செலுத்தியிருக்கவில்லை என்பதும் காவல்துறையாலும் வைத்தியசாலையிலும் உறுதிப்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பாதை திசை மாறியதால் மரத்தோடு மோதி அவர் நிறுத்தியுள்ளார். இதில் வாகனம் பாரிய சேதத்துக்குள்ளான போதிலும் எனது மகனும் அவரின் நண்பர்களும் எந்தவித உயிர் ஆபத்துமின்றி இறைவனின் அருளால் காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை வழங்குவது ஊடகங்களின் பொறுப்பு. ஆனால் உண்மைக்கு புறம்பாக தனிப்பட்ட விரோதங்களினாலோ அல்லது காழ்ப்புணர்ச்சியாலோ அல்லது விறுவிறுப்பான செய்திகளை வழங்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தாலோ சம்பந்தப்பட்டவர்களை எவ்வளவு பாதிக்கும் என்று சிறிதளவு எண்ணமும் இல்லாமல் ஊடகங்கள் பொறுப்பின்றி செயற்படுவது வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். விபத்து என்பது யாவருக்கும் எப்போதும் நிகழலாம். ஒரு விபத்து சம்பவத்தை காரணம் காட்டி அரசு அதிபரின் பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செய்திகள் வெளியிடப்பட்டமையை என்னால் அவதானிக்க முடிவதாக அவர்
குறிப்பிட்டார். முகம் காட்டாமல் பொறுப்பற்ற விதத்தில் என்னுடைய பிள்ளையின் மனதை பாதிக்கும் வகையில் செய்திகளை வெளியிட்டிருப்பது மிக வேதனை அளிக்கிறது. எனினும் உண்மை செய்திகளை வெளியிட்ட ஊடகங்களும் ஆறுதல் வார்த்தைகளை கூறிய அன்புள்ளங்களும் நிறையவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என அவர் முகநூல் பதிவினூடாக தெரிவித்துள்ளார். மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து தடை செய்யப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 32 இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்னார் நீதவான் நீதிமன்ற நீதிபதி நேற்றைய தினம் இரவு உத்தரவிட்டார். தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 32 மீனவர்கள் அவர்களின் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் 5 படகுகளுடன் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் தலைமன்னார் கடற்பரப்பில் வைத்து நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். மன்னார் கடல் பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண கடற்படையின் கூட்டு நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட குறித்த 32 இந்திய மீனவர்களும் கடற்படையின் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை மன்னார் மாவட்ட கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணையின் பின்னர் 32 மீனவர்களும் மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 32 மீனவர்களையும் எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். மக்களின் வருமானம் குறைந்து வாழ்வாதாரம் வீழ்ச்சி கண்டாலும் அரசாங்கம் தன் பொறுப்பை நிறைவேற்ற தவறிவிட்டது. மக்களின் உயிரை பாதுகாக்கவும் மனித வளத்தை பாதுகாக்கவும் தவறிவிட்டது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பெரிதாக பேசியவர்கள் தற்போதைய பலவீனமான அரசாங்கத்தின் கீழ் தேசிய பாதுகாப்புக்கு பதிலாக நாட்டை பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளிவிட்டுள்ளனர். சட்டம் கிடப்பில் போடப்பட்டு நீதி நிலைநாட்டப்படாமல் சட்டத்தின் ஆட்சி இல்லாமல் நீதிமன்றமும் கொலைக்களமாக மாறியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் நிமித்தம் ஐக்கிய மக்கள் சக்தியின் ருவன்வெல்ல தேர்தல் தொகுதி அமைப்பாளர் நிகால் ஃபாரூக் அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் ருவன்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.